நன்றி முடிச்சு விட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர சோத்திர 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 பேசுகிறீங்க. நல்ல பிதாவே ஆவியரை சொன்னீரப்பா. ஆவியானவரே பேசுவீராக நாங்கள் செபிக்கிறீங்க. கட்டுரை தொழுகிறோம். கற்று நாம் பயன்படுத்தும் பேசுவி நாமத்தில ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமே நாமே ஆண்டவரே. உன் வாசனம் தியானிக்கையில் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாளையிலேயும் சங்கீதம் 14ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். என் அன்பு சகோதரி சகோதரி, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து எழுச்சிருக்காரா கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லை கிறிஸ்தவ மக்களுக்கே இல்ல. அவர் பரலோகத்திலிருந்து எழுச்சிருக்காரு. வசனம் போட்டு சங்கீதம் 11ஆம் சங்கீதத்துக்கு கூட 4ஆம் வசனம் போட்டு 4ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் அவர்களுடைய இன்மைகளெல்லாம் என்ன செய்தான் சோதித்து அறிகிறது. அல்லேலூயா. இப்போ தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல என்ன செய்தான் நோக்கமா இருக்குதா? கர்த்தரை தேவனை தேடுகிற உணர்வுல உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன செய்யறாரா பார்த்து கொண்டு இருக்கிறார். மனுபுத்திரன் என்ன செய்யறாரு பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவனை தேடுகிற அந்த உணர்வு என்ன செய்யல இல்ல. உணர்வுனா என்ன? கர்த்தர் பயப்படுற பயம். அந்த பயமே இன்னைக்கு இல்ல. கர்த்தரை பிள்ளைங்க அந்த பயம் இன்னைக்கு என்ன செய்யல இல்ல. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? என்னுடைய கட்டளையை எனக்கு என்னச்சீங்க கை கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு யோசுவா பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு வசனம் இருக்கும். யோசுவாவில் 1ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை என்ன செய்ய தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி என்ன செய்வ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. புத்திமானாவே என்ன செய்வாங்களா நடந்து கொள்வாங்களா. நியாய பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யணுமா கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்ய இன்னைக்கு நியாய பிரமாண புஸ்தகம் என்னன்னா பைபிள் வசனத்தை என்ன செய்ய மாட்டேங்க வாசிக்கவே முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டாலே அது என்ன கொடுக்குனீங்கன்னா அது கை கொள்ளும் போதுதான் இரவும் பகலும் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இதே வசனம் வசனம் இருக்கு தெரியுமா? வசனத்துல இருக்கு. சங்கீதம் 1ல இருக்கு. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. அல்லேலூயா. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது என்ன செய்யலாம் உன் வழியில நினைச்சுவேன் பாக்கியம் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்புறம் புத்திமானா என்ன செஞ்சுக்கிடுவேன் நடப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்ம நடக்கிற வழியை ஆண்டவர் நினைச்சாரா வசனத்தின் மூலமா நம்மளை நினைச்சாரு ஆண்டவரே காமிக்கிறாரு. ஆனா அவர் அறியாமலுக்கு எவ்வளவு மக்கள் உணர்வே இல்லாம கிறிஸ்தவங்களுக்கு தான் இது உணர்வே இல்லை. வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, மனம் விரும்பினபடி போறாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கணும்? மனிதனுக்கு செம்மையை தோன்ற வழி உண்டு, அதுவும் என்ன வழி மரண வழி. மனிதனுக்கு செம்மையா தோன்ற ஒரு வழி இருக்கு. அது என்ன வழினா நீதிமொழிகள் இருக்கு,
அது மரண வழியில் போறது. அது நம்ம அதான் வேதம் கூறுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு என்ன செய்ய ஒப்புவி. அப்ப கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் என்ன செய்வார்? நடத்த. இப்படி ஆண்டு நம்ம ஒரு மனிதனை நடத்த, ஒரு மனுஷனை நடத்த வேண்டுமானால் நம்ம வழியை ஆண்டு கையில ஒப்பு கொடுக்கணும். அல்லையா? ஆண்டு கையில ஒப்பு கொடுக்காம மாம்ச விரும்பி ஓடிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டா அவங்களுக்கு சரியான சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது. அவர் ஆண்டுடைய பாதையில அவங்க எல்லாரும் செய்ய நடக்க முடியாது. அதனால நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன கொடுக்கல அப்படி புஸ்தகத்தை நினைச்சு நீங்க இரவும் பகலும் வேறு நினைச்சிடும். அப்ப இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயே, அப்பதான் நீங்க வழியில நினைச்சுவேன் வாய்க்கப்படுவான்னு கொடுக்கிறாரு. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பழங்கொண்டு திடமல்லாயிரு. அப்புறம் நீ புத்திமானாய் நடப்பாய் நான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு கட்டளையிடலையா, பழங்கொண்டு திடமல்லாயிரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொன்னா, வாங்க சூழ்நிலையெல்லாம் மாறிட்டுன்னா அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவே உனக்கு நன்றி, கர்த்தாவே உனக்கு நன்றி. நான் சொல்ற வசனம் என்ன கேட்டீங்கன்னா, நான் நீ எல்லா வகையிலும் புத்திமான நடப்ப. ஆனால் இந்த உலகத்துல என்ன செய்யுங்க? பலன் கொண்டு திட்டமெல்லாம் நீங்க என்ன செய்ய இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது. பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவங்க இருக்காங்களா? பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவங்க யாருமே கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்குள்ள போக முடியும். பிரச்சனையும் போராட்டம் கிறிஸ்தவ குடும்பத்துல இல்லைன்னா யாரும் நினைச்ச முடியாது. ஆண்டவர் தேடவே மாட்டாங்க. சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் தேவனுடைய பாதைகளை என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த நெருக்கத்தின் பாதையில ஆண்டவரை யார் சரியா பிடிக்காங்களோ அவங்க கண்டிப்பா நினைச்சுவாங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உனக்கு ஒன்பதாம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திட்டப்படலாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடம்லாம் உன் தேவனாய் கர்த்தரை நினைச்சுவேன் உன்னோட இருப்பேன் இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா 1:9. அப்ப போகிற இடம்லாம் கர்த்தர் நம்மளோட கூட இருக்க வேண்டுமானா பலன் கொண்டு திட்டமெல்லாம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பலன் என்ன செய்ய தேவை. அப்ப அதெல்லாம் எங்க இருக்கு? கடையிலே விற்கும். கடையில் விற்குமா? பலன் எங்களுக்கு பலன் தாங்க, எனக்கு திட்டம் தாங்கன்னு கேட்க முடியுமா? எதுனாலும் தேவ சமூகத்துல போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. எனக்கு நல்ல நீங்க திட்டத்தை தாங்க, நான் தைரியமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருடைய பிள்ளைகள் போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்திலே உண்டாயிருக்குது. அப்ப பேச்சில அல்ல பலத்துலதான் இருக்கு. அப்ப அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது பலன் கொண்டு பலன் கொண்டு திட்டமான தான் இருந்தார் ஆண்டவர். அப்ப நம்ம தேவ பிள்ளைகளை நம்ம சூழ்நிலைகளை பார்ப்போம். நம்ம சொன்ன பிள்ளைகளை கொஞ்சம் கீழ்படியிலன்னா நம்ம மனசு என்ன செய்யும்? அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நிக்கணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கதான் பிள்ளைகள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பான். அவங்களையும் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அது பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்னா ஜெப தூபத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் போட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, தேவ சமூக அப்பால் நின்றுட்டாங்கன்னா பிசாசுக்கு என்ன வரும்? பயம் வரும். அல்லேலூயா. பயம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது செலுத்துறது பிதாவை மகிமைப்படுத்தணும் நம்ம. அப்போ தேவனாய் கர்த்தர் நினைச்சா இறக்கி வராரு. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் 2 பேர் 3 பேர் எங்க மத்தியில இருக்கு அங்க இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இறங்கி வரும்போது பிசாசுக்கு வேலை இருக்குமா? அப்ப அந்த ஆண்டவனை இறங்கி வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நேரம் கிடைக்குமா தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி வரண்டா சூழ்நிலைகள் ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு ஏசப்பா இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிடணும். ஆண்டவர் எனக்கு பலன் தாங்க, நான் எதிர்த்து நின்று போராடி ஜெயத்தை எடுக்கணும். பிள்ளைங்க நம்மளுக்கு தலைக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தை புருஷனை நினைச்சிட்டாரு மேல ஏறி போறாரு. இவங்கெல்லாம் சமமா நீங்க நடத்தணும்னா ஜெபந்தான் தேவை. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கதான் அந்த ஆத்மாக்கள் என்ன ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டு கொடுத்துக்கிற ஒரு காரியம் ஜெபம். தேவ பிள்ளைகளை மனுபுத்திரர் அவர் என்ன செய்யறாரா? தேவனை தேடுகிற உணர்வுல இருதயம் உண்டோ என்று பார்க்கறதுக்கு தேவன் மனுபுத்திரர் என்ன செய்யறாரா? பார்த்து கொண்டே இருக்கிறாரா? அப்ப அந்த உணர்வு வேணும்னா உணர்வான ஜெபம் தான். தேவனோடு ஜெபிக்க
ஆண்டவர் நமக்கு கிடைச்சிடார், பதில் தந்துக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு பதில் தருவார். என்ன கேட்கிறோம் அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதை வேதம் கூறுகிறது, சோதனைக்கு உட்படாதபடி நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. வேற என்ன சொல்லி, இட்டை விட்டாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. இட்டை விட்டாமல் ஜெபம். நம்ம நடக்கும்போது, படுக்கும்போது, உட்காரும் போதும் எப்பவும் சோதனை ஆண்டவரே சொல்லி பிரச்சனைகளை ஆண்டத்தை கொடுத்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் காரியத்தை அழகா பொருட்படுத்தி செய்வார். அல்லேலூயா. அந்த உணர்வுல இருந்து கர்த்தர் தேடுகிறாரு. மனுபத்திரர் என்ன செய்யறாரு பார்க்காரு. எங்கட ஒருத்தன் சொல்றான், தேவன் இல்லை என்று மதிகேடு சொல்லுகிறான். தேவன் 14ஆம் அதிகாரத்துல 2 வசனம் முதல் வசனம் என்ன போட்டுக்கிட்டீங்கன்னா, தேவன் இல்லை என்று மதிகேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்யவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. தேவன் இல்லை. அவன் 24 மணி நேரம் தேவன் இல்லை, எனக்கு பதில் தரல, எனக்கு இனி ஆசீர்வதிக்கல, இனி உயர்த்தல, தேவனே கிடையாதுன்னு சொல்லி மதிகட்டவன் சொல்கிறானா. ஆனா ஆண்டவர் காட்சி அவன் சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுல இருந்து யாருக்கும் இல்லை இல்லை. என்னடா இந்த வேதத்தை வாசிச்சாங்க, இந்த பைபிள் வசனத்தை வாசித்து வசனத்தை கீழ்ப்படுத்தால கண்டிப்பா ஆசீர்வாதம் போயிருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வேதத்தை யோசனை பார்த்துக்க, இரவும் பகலும் வேதத்தை என்ன செய்யணுமா, தியானிக்கணும். அல்லேலூயா. அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்யணுமா, இரவும் பகலும் என்ன செய்யணுமா. அதுல நல்லா இருக்கு வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியாது இருப்பதாக. வாயிட்டு பிரியமா பிரியக்கூடாதா, இருக்கணும், பிரியவே கூடாது. அது போட்டு இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, இதில் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவு பகலும் அதை என்ன செய்ய தியானித்துக் கொண்டிரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரவு பகலும் வேதத்தை என்ன செய்யுமா, இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவார். இப்ப வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது நம்ம வழியை ஆண்டவர் வாய்க்க பண்ணிடுவார். அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு உயிர், வசனம் தான் நமக்கு நித்திய ஜீவன், வசனம் தான் நம்ம பாதைக்கு வழிகாட்டி. இந்த வசனம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. நமக்கு எந்த திசையில போனோம்னு நமக்கே தெரியாது. அப்ப அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல அழகா அருமையான வசனம் போட்டிருக்குது. அதை என்ன செய்ய, நீ அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது நீ புத்திமானா என்ன செய்வேன் நடந்துக்கல. வசனம் நமக்கு தர 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 கர்த்தராகிய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை என்ன செய்வார, ஒவ்வொரு நாளும் வசனத்தினால நம்மளை என்ன செய்ய உயிர்ப்பித்துக்கிட்டே இருப்பார். உயிர்ப்பு அதுதான் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அங்க எங்கேயும் ஓடுறது பாருங்க. வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் போது கர்த்தர்களை கொண்டு நினைச்சுவாரா பெரிய காரியங்களே செய்வார். நமக்கு தைரியத்தை தருவார், வெள்ளம் தருவார், நமக்கு சமாதானத்தை தருவார். சமாதானம் எங்க இருக்கு, இங்கதானே இருக்கு. அவர் கூட்டுனை வீட்டுக்குள்ளேயே போய் நினைச்சாரு உங்களுக்கு சமாதானம். அப்ப கலக்கங்கள், சீசர்கள் கலங்கி போய் இருக்கிறாங்க, சீசர்கள் வேதனையில இருக்கிறாங்க, பயந்து போய் கிடக்காங்களே, ஆண்டு தெரியுதா இல்லையா? அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க போய் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சமாதானம்ட்டார். அப்ப ஆண்டவர் எடுத்துக்கும் போது என்ன சொன்னாரு, இந்த உலகம் கொடுக்கிற நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற வண்ணமா இல்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்து இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த நீங்க என்ன கலங்காமலும் பயப்படாமல நினைச்சீங்க இருங்க. அப்போ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அதையும் இயேசு பண்ண கேட்டு பெற்றுக்கொள்ளணும். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை வைத்திருக்கிறேன் இருக்காரு. அப்படி அந்த சமாதானம் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தாரும், எனக்கு சந்தோஷத்தை தாரும், என்னையும் ஆசீர்வதி, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை உடைய பார்த்து வைக்கிறேன், எனக்கு சால்வ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கேளுங்க. எனக்கு வந்து செல்போனுக்கு வந்து உலகமே செல்போனுக்கு நினைச்சது அடிமைப்பட்டு கிடைக்கு. ஐயோ இப்படி இருக்கிறாங்க, இவங்க கிறிஸ்தவர்களுக்கு வாழ முடியுமா, நம்ம தேவராட்சியத்தின் பிள்ளைகளை இருக்க முடியுமா, பிசாசுகளை கொண்டு போயிடணும் அப்படிலாம் நீங்க நினைக்கவே செய்யாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசுகளை ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. நீங்க பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலை வரும்போது அதனால நேரத்துல ஆண்டு சரியா ரட்சித்து கொண்டு போய்கிட்டே இருப்பாரு, கூட்டி போய்கிட்டே இருப்பாரு. பிசாசு வந்து குடும்பத்துக்கு விளையாட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாரு பிள்ளைகளுக்குள்ள. நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தேவ சொந்த ஆண்டவரே இவங்களை ரட்சித்துட்டாங்க, இவங்க இந்த செல்போனுக்கு அடிமைப்பட்டு யாரும் செல்போனை எடுத்து நான் செல்போன் பார்க்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது, யாரும் சொல்ல முடியாது.
அது அடிமையா ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு அடிமையா ஆகக்கூடாது. நான் தேவ பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க, அது எல்லாரும் பிறந்த பிள்ளைங்க தான். ஆனா ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிட்டாலே செல்படவே அப்படி பழத்தை பார்த்தோன்னா அது என்ன காட்டு கூட ஏதாவது ஒரு ஆசைவா இருந்துச்சுன்னா அந்த இதை பார்த்து அதுகளும் பார்க்கறதுக்கு கிடைச்சது வாஞ்சிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் நினைக்கிற அந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். சில பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா செல்பட கீழே வைக்கவே மாட்டேங்காங்க, அதுலயே உட்காந்து தான் வேலைகளையே ஓச்சு கட்டிடுங்க, படிப்பு கூட ஓச்சு கட்டிக்கிறாங்க. இன்னைக்கு இன்னும் முன்னேறி போறதுக்கு என்ன செய்யணுங்கிற கூட அந்த சிந்தனை கூட சாஸ்திரம் பிள்ளைகளை கெட்டி போடுறான். அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நம்ம ஓயாம ஜெபிக்கிறோம். செல்போன் கட்டிப்பட்ட மக்கள் எல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்கப்பா, அவங்க ரட்சிங்கப்பா, அவங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா, நம்ம ஓயாம ஜெபிக்கிறதுனா நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா ஜெபத்தை கேட்ட பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. மனுபுத்திரத்தை எடுக்கிறாரு, பார்க்கிறாரு. அவருக்கு மறைமலை ஒண்ணுமே இல்லை. அவர் நம்மளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வசனம் போட்டிருக்கோம். சங்கீதம் 11ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கோம் ஒரு வசனம், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. நம்ம சோதித்து அறிகிறார், என் பிள்ளைங்க எனக்கு கரெக்டா இருக்காங்களான்னு பார்ப்பாரு. அப்ப நம்ம கொஞ்சம் ஒரு அந்த ஸ்டெப்புக்கு மேல வந்துட்டோம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டு நம்மளை நினைச்சு ஒரு மேன்மைப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை கனப்படுத்தும் போது நம்ம அவரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அவரை இயேசுப்பாவை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நாம மையப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நீங்க சோர்வு உலகத்துல இருக்கிறனால சோர்வு வரதான் செய்யும். ஆனா எல்லாத்துக்கும் மேலானது வேத வசனம். நமக்கு வேத வசனம் நமக்கு என்னது? ஆறுதல். வேத வசனத்தை வாசிக்க 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 வேத வசனத்தை நம்ம கைக்குள்ள நம்ம பாக்கியவான்கள் சொல்லி பைபிள் போட்டிருக்கு. இந்த வேத பிரமாணத்தை கைக்கொள்வதே பாக்கியவான்கள் சொல்லி 119ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்ப இதுல எழுதியிருக்கிற புஸ்தகம் எழுதியிருக்கிறவங்களா கைக்கொள்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் கைக்கொள்கிறவங்களும் பாக்கியவான்களா இருக்கிறீங்க. இதோ சீக்கிரத்தில் வருகிறேன். அப்ப அந்த வசனம் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியதான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் விட்டு ஒரு எம்மே நவுண்டுட்டாலே விசாரிச்சு கேட்சி பிடிச்சிருவோம். அப்ப நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? கை கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? உயர்த்துகிற தேவனா இருக்கிறார், கீழே வைக்கிற தேவன் சொன்னார்ல, உன்னை வாழாக்குவேன், தலையாக்குவேன், கீழாக்குவேன், மேலாக்குவேன் சொன்னா என்ன? முதல் வசனத்தை என்ன போட்டிருக்கு? உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னா அதுலதான் இந்த வசனம் இருக்கு. அப்போ அது என்ன போடுன்னா, என் சத்தத்துக்கு நீ உண்மையா செவி கொடுப்பாயானால் இந்த பூமியில சகல ஜாதியிலும் வரலும் மேன்மையாக வைப்பேன். அப்படிதான் வரிசைக்கு வருவார். மாபேசரை தொட்டி ஆசிரியப்பேன், என்னை ஆசீர்வதிப்பேன், இவன் போகை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன் போக்குவரத்துலாம் ஆசீர்வதிப்பேன், உன்னை வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் எடுத்துருப்பாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஒரு 14 வருஷம் வரைக்கும் நினைக்கிறேன். இப்படிலாம் நீ ஆசீர்வதிப்பேன் சத்தம். ஆனா என் சத்தத்தை கேட்காம நீ போனீங்கன்னா அதுக்கப்புறம் சாபங்கள் ஏகப்பட்டது இருக்காது. ஆசீர்வாதம் ஒரு 14 இருக்கு. 14 பெரிய பெரிய ஆசனை. கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், அவருக்கு நிறைய இருக்கு. எல்லாம் அந்த வசனத்தை ஒரு 2 வருஷத்துக்கு வாசிக்க முடியல. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஒரு கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கற்பத்தின் கனியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? அவர் சத்தத்துக்கு நம்ம உண்மையா செவி கொடுக்கணும். அப்பதான் நம்மள என்ன செய்வார்? வாழாக்கவன், தலையாக்குவார், கீழாக்கவன், மேலாக்குவார். நம்ம போக்குவரத்தையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விட்டு விளக்குவார். அல்லேலூயா. அப்போ அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கறது ஆண்டவர் தேவன் நினைச்சாரா? பரலோகத்துல இருந்து மனுபத்துல கண்ணோக்கி பாக்குறேன். என் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்குறாங்களா, எனக்கு கீழ்படுகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டு சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்காம இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்காம இரவு பகலில் வேதம் சங்கீதம் 1தான் எதிராக பார்த்தேன். வாசித்திருக்கிறேன், செய்தியெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அது இரவு பகல் வேதத்தை தியானிக்க வருஷம் பாக்கியம் கொடுச்சு. ஆனா இங்கே நீங்க பாருங்க ரொம்ப தெளிவா அங்க கவனிச்சுட்டாரு. எம்ஜிஆர் கொடுக்கிறாரு, இரவு பகலும் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும்
அதை தியானித்துக் கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியெல்லாம் வாய்க்கப்படுவான்ங்கிற வசனங்க இருக்கு. நீ புத்திமானாய் நடந்து கொள்வ. அப்ப அந்த புத்தியை தருது, அறிவை தருதுன்னா யாரு? ஆண்டவர். ஞானத்தை தருது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறது தரது யாரு? ஆண்டவர். அப்ப வசனத்தை வாசிக்க 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 அதுக்குள்ள ஞானத்தை தராரு, அதுக்குள்ள புத்தியை தராரு. அல்லேலூயா. அதுக்குள்ள ஞான கனத்தை தராரு. அவர் பயந்தவர்களுக்கு கனத்தை தராரு, உயர்வை தராரு. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நிறைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைய வாழ்க்கைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன விரும்புறாருன்னா உண்மையா இருக்கிற விரும்புகிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவாரு. உண்மையா இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக அவர் என்ன வாக்கியம் கொடுத்திருக்கிறார், வாக்கியத்துக்கு நம்ம கீழ்ப்பிடிச்சு நடக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு நினைச்சு பார்க்காத காரியத்தையும் அவர் தருவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலான தருகிறத ஆண்டவர். அப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம இரவு பகலதை எது செய்யணும்? தியானிக்கணும். தியானிக்கும் போது புத்தியை தாராரு, ஆசீர்வாதத்தை தாராரு. ஆனா தேவ பிள்ளைகளை நம்ம அந்த உணர்வு இருக்கான்னு பாக்குறதுக்கு தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குறாரா மனப்புத்துறாரு. அந்த சரியான கைகொள்ளாம இருக்கிறதுனாலதான், நம்ம கைகொள்ளாம அப்படி இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு தேவன் நீங்க தேவனும் கிடையாது ஒருத்தரும் கிடையாது மக்கள் சொல்றாங்க. அதான் தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மள ஆண்டவர் நினைச்சாரு, உருவாக்குனவர் நடத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அவர் தான் நினைச்சாரு நம்மள நடத்துகிறாரு. பிள்ளைகளாக நம்மள நினைச்சாரு ஆண்டவர் இரவு பகல் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது அவர் சோதிச்சு இருக்கிறார், சோதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்காங்க என் பிள்ளைங்கிறது கண்டிப்பா நம்ம நினைச்சுவேன். நம்மளே பார்ப்போம். நம்ம பிள்ளைங்க வெளியே போட்டு வரும்போது கொஞ்சம் வெளியே போய் நின்று பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, வந்து இப்ப ஞாபகம் போறாங்களா பய போறாங்க எல்லாம் நம்ம பார்க்கணும், சோதிச்சு பார்க்கறது தானே. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க எப்படி நடக்காங்கிறத அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை பயப்படாதீங்கன்னு சொன்னா எதையும் குறிச்சு பயப்பட மாட்டான். தேவ சமுதிரம் சொல்லிடுங்க எல்லா காரியத்தையும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் தேவனாய் கர்த்தர் நம்மளை வந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே வேதத்தை நினைச்சுங்க இரவும் பகலும் நினைச்சீங்க தியானிக்கணும். தியானிக்கும் போது அவர் சொல்றாரு அவங்க புத்திமானாய் நடந்துக்குவாங்க. அவங்க வழியெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவாங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுடைய வழியெல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறாங்க. யோசுவா 1:8 வேதத்தை மாத்திரம் என்ன செய்யணும்? தியானிக்கணும். சங்கீதம் 1 என்ன கொடுக்குன்னா அந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இங்க வழியை வாக்கியம் பண்ணுவது போடுறது யோசுவா 1:8 அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அவங்க எப்படி இருப்பாங்களா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இல்லை தீராதிரிய மரத்தை போல இருப்பாங்க, செழிப்பா இருப்பாங்க. இப்ப வேதத்தை தியானிக்கும் போது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த வழி அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்க நம்ம பார்க்கணும். வேதத்தை இரவு பகலும் நினைச்சணும் தியானிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கனத்தை தாராரு. அல்லேலூயா. ஐஸ்வரியத்தை தாராரு. நம்மளை நினைச்சாரு மேன்மைப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மள புத்திமானாய் நடக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தாராரு. சமாதானம், சந்தோஷம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165 வசனத்துல வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா. தாவித சொல்லியிருப்பாரு ஒரு கருத்துல 119:92 சொல்லியிருப்பாரு, உடைய வேத மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேத வசனம் தான் நீங்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுப்பதை கட்டுது. அதனால ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் வசனத்தை. வசனத்தை வாசிக்க வாசிக்க சமாதானம் சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு நம்ம கவனமா நம்ம டெய்லி வாசித்தோம்னா நம்ம இருதயத்தை திறந்துடாது. லீதியா நீங்க இருதயத்தை திறந்து போல இருதயத்தை திறந்து வசனங்களை வாசிக்க என்ன செய்வாரு? சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். கண்டிப்பா நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லிட்டாரு? எல்லாமே முக்கியமான வசனம் தான். என் வேதத்தை என்ன செய்ய சுமந்துக்கும். அப்போ முதிய வயதுல அதை என்ன செய்யும்? ஒன்னே சுமந்து இருக்கிறாரு. வேதத்தை மறந்தா ஒரு பிள்ளை மறப்பேன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைக்கு நிறைய ஆலோசனை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆலோசனையை கேட்டு என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. யோசுவாவுக்கு இந்த காரியத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? 5ஆம் வசனத்துல மோசையோடு இருந்தது போல நான் என்ன செய்வேன்? உன்னோட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிறனாலதான் ஒருவன் உனக்கு
முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீ பயப்பட, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். ஒருவரும் உனக்கு நினைச்சு முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நினைச்சு முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. அங்க சொல்லியிருக்காரு, நான் உனக்கு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இப்ப ஆண்டவர் கூட இருந்தாருன்னா யாராவது மோத முடியுமா? மோதுனா அவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால இவனுக்கு இப்போ ஒரு 10 நாள் ஆண்டு காலத்து வசனம் என்னன்னா, இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். கட்டுரை பிள்ளைகிட்ட மோதுனா என்ன சொல்லுவாங்களா? நொறுங்கி. ஆண்டவர் எழுதுற கண்மலையா கிறிஸ்து நமக்கு முன்னால இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க தேவனை தேடுகிற உணர்வுல இருந்தே உண்டோ, உணர்வுல உண்டோ என்று பார்க்க தேவன் என்ன செய்யறதுனா, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மண்புத்தரை கண்ணோக்கி பார்க்கிறார் சொல்லி 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல போடுறது. ஆனால் மனுஷங்க தேவனை சரியாக கண்டுபிடிக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க, வேதத்தை எடுக்காதபடி, தியானிக்காதபடி, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இருக்கிற என்ன சொல்லுவான், தேவன் இல்லை என்று சொல்லுவான். அல்லையா? தேவன் இல்லைன்னு சொல்றோம், மதிகளைன்னு சொல்லி வேதம் பார்க்கிறோம். நான் தேவ பிள்ளைகளை ஒரு 5 வசனத்தை பார்த்தேன். அதுல என்ன போடுறதுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், அந்த 5 வசனம் போட்டிருக்கு. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். அல்லேலூயா. எங்க என்ன சொல்றீங்க? 4 வசனம், அக்கிரமக்காரரின் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வது இல்லை அப்படி சொல்லிட்டு 5 வசனம் சொல்லிட்டு, அவர்கள் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஆண்டவர் சந்ததிகளோடு இருப்பார். அல்லேலூயா. நம்ம எதுக்கு நினைச்சக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆனா குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். எப்பவும் ஜெபம் பண்ணணும். விடாம ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எப்போதும் ஜெபிக்கணும்னு வேதவசனம், எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ற காரியத்தை கேட்ச் பிடிச்சிட்டு எனக்கு கீழ்படுத்தி நடந்தோம்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளோட பிள்ளைகளோட இருக்கிற எரிச்சுவாரு இருப்பாரு. ஒரு அண்ணன் கூட நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஊழியர் அண்ணன், நான் பையனுக்கு ஸ்கூல்ல இருந்து வரல, நான் சொல்லியிருக்கேன், பையன் ஸ்கூல்ல இருந்து வரல. அப்பா தண்ணி எனக்கு எங்க போன் நினைச்சாங்க, கஸ்தூரியா என் பையனை காணும், ஸ்கூல்ல இருந்து வரலக்கா, ரொம்ப நேரம் ஆயிட்டு, எங்க போனானே தெரியல. நம்ம சொல்லி, நீங்க நீதிமான் தானே, ஏசப்பா நீதிமான் சந்ததியோடு என்ன செய்யறது இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிட்டு இன்னொரு வசனம் சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு திட்ட நம்பிக்கை இருக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டுன்னு பைபிள்ல போடுது. அதனால சொல்லி நீதிபதிகள் தான் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்துச்சு திட்ட நம்பிக்கை இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளோடு ஆண்டவர் இருக்கிறாரு. கவலையே படாதீங்க, உங்க பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான்னு அடுத்த 10 நிமிஷத்துல போன் பண்ணிட்டாங்க, இக்காயமாக வந்துட்டாங்கன்னு சொல்லி. அப்ப கர்த்தரை நம்ம இருந்து உறுதியை பற்றுக்கொள்ளும் போது நம்ம பிள்ளைகள் மேலே இருக்கிறார் ஆண்டவர் பலனா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளாகி நீங்க தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவு போலும் தியானிங்க. ஆண்டவர் உங்களை புத்திமானாய் கத்த வைப்பார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எழுச்சுவாரு, அவர் வழியெல்லாம் அவருடைய எழுச்சுவாரு, வாய்க்க பண்ணுவாரு. அவருடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. எதையும் குறிச்சு நீங்க கலங்காதீங்க. தேவ பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவர் மட்டும் நினைச்சீங்க பிடிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மட்டும் பிடிச்சுக்கணும். என்னன்னா தேவன் பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் மேல பார்த்துட்டே இருக்கிறாரு, நீதிமான்களை இருக்கிறார் பார்க்கிறாரு. அப்ப பார்த்துட்டு இருக்கும்போது உணர்வுல இருந்தேன், இது உணர்வுல ஒன்று பார்க்கிறாரு. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் தியானிக்கும் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது பரவாயில்ல, என் பிள்ளைகள் எனக்கு பயப்படுதுன்னு சொல்லி ஆண்டவர் மேல அடிச்சுவாரு, அன்பு அதிகமா ஊற்றுவாரு. அதனால தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் வேதத்தை வாசிங்க, செபிங்க, கர்த்தர் பயந்து நடக்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண்கள் முடி செபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன்ப்பா, நீ பேசுற நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. ஆண்டவரை நாங்கள் ஒரு பயந்து நடக்கும் வேத பிரமாணங்களை கை கொள்ளவும் தகப்பனை நாங்கள் எல்லாவர்களிலேயும் புத்திமான நடந்து கொள்ளவும் கர்த்தாவை நீ கிருபை செய்து வருகிறீர். ஸ்தோத்திரம். நாளிலேயும் ஆண்டவரை வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பு சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உண்மை இருக்க பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய ஆசீர்வாதத்தை பாத்திரமாக ஆசீர்வாதத்தை மூன்றாக எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. நம்முடைய பலத்தக்காரம் பொறுப்பெடுக்கிறது வழி நடத்தும்ப்பா. நீ பேசின நம்முடைய வார்த்தைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுநாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சென்ற சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.